தஞ்சையில் சினிமா விநியோகஸ்தர் இல்ல திருமண விழாவில் நடிகர்கள் பிரபு, சரத்குமார், மிர்ச்சி சிவா, ஜெய், விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடிகை ராதிகாவும் பங்கேற்றார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் பிரபு விஜய் குறித்த கேள்வியை தவிர்த்து சென்றார். இதனையடுத்து பேசிய நடிகர் சரத்குமார் மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படும் என்று கூறினார். விவசாயம் பாதிக்காமல் இருந்தால் என்ன இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான வேண்டுதல் எங்கள் மனசில் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும். தம்பதிகள் நீங்கள் வந்திருக்கோம். சிவா வீட்டு கல்யாணம், அம்மா கிரியேஷன் சிவா வீட்டு கல்யாணம், ஐயாவுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கும். தஞ்சாவூர் என் ஊர், எப்பவுமே தஞ்சாவூர் செழிப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னோட. இப்படி மழை பாதிக்கிறது. மழை நம்ம சீசன் டைமு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பாதிச்சுன்னா டெஃபினட்டாக அரசாங்கம் தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மத்தியக்குழு சரிவர நிவாரணம் கொடுக்கலன்னு சொல்லி விவசாயிகள் பல இடத்துல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை எப்படி பார்க்க ஒரு திருமண விழாவில் விவசாயிகள் போராட்டம், உண்மையிலே விவசாயிகள் இந்த நெற்களஞ்சியத்தை தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இருந்தாலும் விவசாயிகள் நிச்சயமா மத்திய அரசு செவிசாய்க்கிறேன்னு சொல்றது ஒரு குற்றச்சாட்டா நீங்க மாநில அரசு சொல்றது நினைக்கிறேன். அது ஒரு குற்றச்சாட்டாக எடுத்து மாநில அரசு கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்க தான் எடுத்து மத்திய அரசுக்கு சொல்லணும். மத்திய அரசு நிச்சயமாக விவசாயிகளுக்காக கண்டிப்பாக உதவி செய்வதற்காக காத்திருக்கும் ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு உண்ணாமுலை அம்மன் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளி கற்பக விருட்சத்தில் அண்ணாமலையாரும், வெள்ளி காமதேனு வாகனத்தில் பராசக்தி அம்மனும் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூரில் ஸ்ரீபிடாரி மதுர காளியம்மன் கோயிலில் புதிய தூக்குத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக தூக்குத்தேர் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது புதிய தூக்குத்தேர் செய்யப்பட்டு அதன் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக தேரை தூக்கினர். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் முகூர்த்த கால் நடப்பட்டது. கோயில் யானைகளான ஆண்டாள் மற்றும் லட்சுமி முகூர்த்த காலுக்கு மரியாதை செலுத்தியது. இதனையடுத்து வரும் டிசம்பர் 3ஆம் தேதி அன்று கார்த்திகை கோபுரம் வாயில் முன்பாக சொக்கப்பனை கொளுத்தப்படும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.